Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொஞ்சம் டிஃபரண்டான இந்த ஃப்ளவர் டிசைனுக்கு வந்து வர்க் பண்ண போறோம். சோ ஆல்ரெடி நான் வந்து இந்த ஃப்ளவர் டிசைனை ட்ரேஸ் பண்ணி வச்சிருக்கேன். சோ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு லீஃப் கொடுத்திருப்போம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஜர்தோசி ஸ்ப்ரிங் அண்ட் வந்து பீட் அப்புறம் வந்து கட் பீட் அப்புறம் வந்து முக்கியமாக வந்து மிரர் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்போ ஸ்லீவுக்கான ப்ளவுஸ் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவில் இந்த சென்டர் போர்ஷனில் இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். பார்டர்லாம் எதுவும் இல்லாமல் இந்த டிசைன் மட்டும் ஹைலைட்டாக தெரிகிற மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஒர்க் பண்ண போகிறோன்றதை வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சென்டராக உள்ள இந்த போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிரர் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த சைஸில் வந்து மிரர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம சுற்றி த்ரெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சென்டர் போர்ஷனுக்கு வந்து நான் அந்த ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிடுறேன். ஸோ நல்லா ட்ரை ஆன பிறகு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டிக் பண்ண இந்த மிரர் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை சுற்றி நம்ம வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து கோல்ட் கலரில் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எப்போயுமே ஒர்க் பண்ணும்போது டபுள் த்ரெட்டில் ஒர்க் பண்ணணும். ஸோ நான் டபுள் த்ரெட் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அப்புறம் துலிப் நீடில் நம்பர் 24 எடுத்திருக்கேன். ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறேன்றதை பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு த்ரெட் அப்படி வந்து வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ எடுக்கும் போதே டபுள் த்ரெட் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து மிரரை சுற்றி நம்ம டபுள் த்ரெட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து பெரிய சைஸு மிரருன்றதுனால நம்ம இந்த மிரரை சுற்றி லாங்காக வந்து செயின் ஸ்டிச் வந்து முதல்ல போட்டுக்கணும். ஸோ அந்த மிரரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி லாங்காக வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். ஸோ இப்போ இங்கே வச்சு ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து இங்கேயே வச்சு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து இப்போ நம்ம வந்து கிளாக் வைஸாக வந்து ஸ்டிச்சஸ் போடலாம், இல்லை ஆன்டி கிளாக் வைஸாக ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து கிளாக் வைஸாகவே வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அதனால் த்ரெட்டை வந்து ஏற்கனவே கொடுத்த ஸ்டிச்சுக்கு பக்கமாக வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம். ஸோ இப்படி த்ரெட்டை இங்கே கொண்டு வந்து ஸோ அது பக்கமாக வச்சு இங்கே ஒரு செயின் ஸ்டிச் வந்து இப்படி கொடுக்கணும். ஸோ பக்கத்துலேயே வச்சு ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சும் நம்ம கொடுக்கணும். ஸோ எப்போயுமே வந்து கம்பல்சரி நம்ம வந்து லாக் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போது அதோட முன்பக்கமாக கொண்டு வந்து த்ரெட்டை இந்த சைடில் இங்கே வச்சு ஒரு குட்டி ஸ்டிச்சு, பக்கத்துலேயே வச்சு ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு. ஸோ இதே மாதிரி ஜிக்ஸாக்ஸாக நீங்கள் வந்து அந்த மிரரை சுற்றி நம்ம வந்து போடணும். ஸோ அந்த மிரரோட அந்த எட்ஜஸ் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுகிட்டே வரணும். ஸோ அப்போ தான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் நெருக்கமாகவும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறனோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து மிரருக்கு வந்து ஒர்க் பண்ணணும். ரவுண்ட் ஷேப் மிரருக்கு ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ண பிறகு இதோட அவுட்லைனில் ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது நம்ம மிரர் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நான் இங்கே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ரேண்டமாக வந்து லைன்ஸ் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த லைன்ஸ்க்கும் அப்புறம் வந்து அந்த மிரரை சுற்றியும் நம்ம வந்து பீட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன், டல் கோல்ட் சுகர் பீட்ஸு. ஸோ இதை வந்து ஸ்டிச் பண்ண பார்த்திங்கன்னா நார்மல் ஷுவிங் த்ரெட்டு அப்புறம் துலிப் நீடில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இந்த மிரரை சுற்றி ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ சிங்கிள் பீடாக கொடுக்குறேன். ஸோ இப்படி த்ரெட் எடுத்து இப்படி வச்சு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மிரரை சுற்றி ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொஞ்சம் நெருக்கமாக வந்து கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி அந்த மிரரை சுற்றி நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மிரரை சுற்றி நம்ம இப்போ வந்து ஒரு லைன் வந்து பீட் கொடுத்தாச்சு. அடுத்து இந்த லைன் போட்டிருக்கேன் பாருங்கள் ரேண்டமாக. ஸோ அந்த லைனுக்கு மேலே நம்ம சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ நான் ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரேண்டமாக வந்து நம்ம கொடுத்துருந்த இந்த லைன் மேலெலாம் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த ஸ்டெம் போர்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவரோட ஸ்டெம் போர்ஷனுக்கு நம்ம வந்து இந்த பீட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். இது வந்து கிளாஸ் பீடு, அதாவது கட் பீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டெம் போர்ஷனுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். ஸோ நான் இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஸோ நார்மலாக வந்து நம்ம பீடுக்கு எப்படி வந்து ஒர்க் பண்ணுவோமோ ஸோ அதே தான் இந்த கட் பீடும் வந்து அப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நெருக்கமாக வந்து நான் அந்த லைன் மேலேயே வந்து இந்த பீட் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கேப் இல்லாமல் கொடுக்கும்போது தான் வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி அந்த ஸ்டெம்ஸ் போர்ஷன் ஃபுல்லாமே வந்து நம்ம இந்த பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டெம் போர்ஷனுக்கு நம்ம அந்த கட் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லீஃப் போர்ஷனோட அவுட்லைன்லேயும் வந்து இதே கட் பீட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த 2 லீஃபோட அவுட்லைனுக்கு வந்து நம்ம கிளாஸ் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அடுத்து அந்த லீஃபோட அந்த சென்டராக வந்து நான் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த ஆப் சைடோட இந்த லீஃபோட ஆப் சைடு வந்து நான் இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுத்து ஃபில் பண்ண போகிறேன் அந்த கேப்பை. அதாவது நான் வந்து லோடிங் வந்து கொடுக்க போகிறேன். ஃப்ளாட்டாக வந்து லோடிங் கொடுப்போம்ல ஜர்தோசி ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி, அதை மாதிரி அந்த ஆப் சைடுக்கு வந்து நம்ம லோடிங் கொடுத்து ஃபில் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இந்த லீஃபோட அந்த ஆப் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் வந்து சின்னதாகவும் இருக்கும் பெருசாகவும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுருக்கணும் மெஷர் பண்ணி. ஸோ இப்போ வந்து கொடுக்குறேன். இப்போ த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு இப்படி ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை ஆப்போசிட் சைடு கொண்டு வந்து இங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு, பக்கத்துலேயே வச்சு ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, திருப்பி த்ரெட்டை பேக் கொண்டு வந்து இங்கே வச்சு இப்படி ஒரு ஸ்டிச்சு. ஸோ அடுத்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து நான் இது எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்ததை விட இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் ஜர்தோசி ஸ்ப்ரிங்கு. ஸோ அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரி இங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு பக்கத்துலேயே வச்சு ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, திருப்பி த்ரெட்டை பேக் கொண்டு வந்து இங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு. ஸோ இதே மாதிரி அந்த லீஃபோட அந்த ஆப் போர்ஷனுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் லோடிங்கு. ஸோ இது வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சு நம்ம கொடுக்கும்போது ரொம்ப அழகாகவும் நெருக்கமாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் கொடுக்குறோம். ஸோ அந்த லீஃபோட ஆப் சைடுக்கு வந்து நம்ம அந்த ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து லோடிங் வந்து போடுறோம். ஃப்ளாட் லோடிங்கு ஜர்தோசி ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி. ஸோ இதே மாதிரி அந்த கேப் அந்த ஆப் சைட் கேப் ஃபுல்லாகவுமே வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த லீஃபோட ஆப் சைடில் வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி லோடிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ அடுத்த லீஃபோட ஆப் சைடுக்கு வந்து நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கணும். ஸோ நான் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த 2 லீஃபோட ஆப் சைடுக்குமே வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி லோடிங் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்த ஆப் சைடோட அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் டல் கோல்ட் சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த சுகர் பீட்ஸ் வந்து கொஞ்சம் ரேண்டமாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சுகர் பீட்ஸ் இப்படி கொடுத்து இங்கேயே வச்சு எண்ணாட் வந்து போட்டுருங்க. ஏன்னா வந்து நம்ம ரேண்டமாக கொடுக்கறதுனால நம்ம எண்ணாட் கொடுத்துடணும். ஸோ அடுத்த பீட் வந்து கொஞ்சம் கேப் விட்டு நம்ம திருப்பி கொடுக்கணும். ஸோ அதாவது ரேண்டமாக வந்து நம்ம வந்து பீட் வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே வச்சு ஒரு எண்ணாட் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி அந்த லீஃபோட அந்த பாதி சைடோட கேப் ஃபுல்லாகவுமே வந்து நம்ம ரேண்டமாக வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃப்ளவரோட டிசைன் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிரர், அப்புறம் வந்து கட் பீடு, அதாவது கிளாஸ் பீடு, சுகர் பீட்ஸு, அப்புறம் ஜர்தோசி ஸ்ப்ரிங்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த ப்ளவுஸோட ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி டிசைன் நம்ம கொடுக்கும்போது அந்த ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியாக ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ சேம் டைம் வந்து ரொம்ப சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம போட்டு கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் போர்ஷனில் கூட எதுவும் டிசைன் பண்ண வேணாம். ஸோ இந்த ஸ்லீவோட பார்ட்டில் மட்டும் இந்த டிசைனை நம்ம கொடுக்கறதுனால ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.